சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் தீ விபத்தால் உடைமைகளை அனைத்தையும் இழந்து பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு சன் நியூஸ் செய்தி எதிரொலியாக உதவிகள் குவிந்து வருகின்றன. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கணேசன். கணேசன், உடைமைகளை இழந்த அந்த பெண்ணிற்கு என்னென்ன மாதிரியான உதவிகள் இதுவரைக்கும் வரப்பட்டிருக்கு? சன் நியூஸ் செய்தி எதிரொலியாக அவர் அளவுக்கு பயன்பெற்றிருக்கார்? சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் புதூர் பஜனைமேடு தெருவை சேர்ந்தவர் அங்குச்சாமி. இவரது மனைவி ராமேஸ்வரி. இருவரும் அங்குச்சாமி திண்டுக்கல்லில் கூலி வேலை செய்து வருகிறார். ராமேஸ்வரி திருப்புவனம் அருகே உள்ள மில்லில் கூலி வேலை செய்து வருகிறார். இவர்களுக்கு 3 மகள்கள். மூத்த மகள் பரமேஸ்வரிக்கு நாளை மறுநாள் திருமணம் நடைபெற உள்ளது. இந்நிலையில் கடந்த மாதம் 27ஆம் தேதி வீட்டில் சமையல் செய்து கொண்டிருந்த போது தீப்பற்றி வீடு முழுவதும் முற்றிலும் எரிந்து சாம்பலானது. வீட்டில் இருந்த கட்டில், பீரோ மற்றும் திருமணத்திற்காக வாங்கி வைத்திருந்த புதிய உடைகள், தங்க நகை உள்ளிட்டவை எரிந்து சாம்பலான. இது பீரோவில் இருந்த நகை மற்றும் பணத்தை மட்டும் மானாம்பரை தீயணைப்புத்தினர் பீரோவை உடைத்து மீட்டனர். இதில் பணத்தில் ஒரு போதை மட்டும் கருகி இருந்தது. தங்க நகை முற்றிலும் கருகிவிட்டது. இது குறித்தான செய்தி சன் நியூஸ் ஒளிபரப்பானது. இதனை அடுத்து பல்வேறு தரப்பினரும் பரமேஸ்வரி திருமணத்திற்காக உதவி செய்து வருகின்றனர். மதுரை யாதவா பண்பாட்டுக் கழக தலைவரான தொழிலர் கண்ணன் என்பவர் பரமேஸ்வரியின் திருமணத்திற்காக நிதி உதவி செய்துள்ளார். மேலும் அவர்களது வீட்டை சீர் செய்யவும் உறுதியளித்துள்ளார். அதே போல மானாமதுரையைச் சேர்ந்த நாடக நடிகர் MG ராதாகிருஷ்ணன் என்பவர் பரமேஸ்வரி திருமணத்துக்கு தேவையான கட்டில், பீரோ மற்றும் சோபா செட் மற்றும் சீர்வரிசை பாத்திரங்களை வாங்கி தந்துள்ளார். மேலும் பரமேஸ்வரி சகோதரிகள் இருவருக்கும் பள்ளி செல்ல வசதியாக 2 சைக்கிள்கள் வாங்கி கொடுத்துள்ளார். அதே போல மானாமதுரை சட்டமன்ற தொகுதி MLA-வான தமிழரசி அவர்களும் திருப்பூர் பேரூராட்சி தலைவர் சேங்கமாறன் மற்றும் தமாக தொண்டரணி தலைவர் அயோத்தி என்பவரும் நிதியுதவி செய்துள்ளனர். மேலும் சன்னீர் செய்தி தொடர்ந்து ஒளிபரப்ப அடுத்து பல்வேறு தரப்பினர் அவரது திருமண தேவையான உதவி செய்வதாக வாக்களித்துள்ளனர். மேலும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியகருப்பன் அங்குச்சாமி தம்பதியினருக்கு வீடு புதிதாக கட்டுவதற்கு அரசு சார்பில் உதவி செய்து தரப்படும் என உறுதியளித்துள்ளார். சன்னீர் செய்தி எதிரொலியாக தொடர்ந்து உதவி கிடைத்துள்ளதை அடுத்து பரமேஸ்வரி குடும்பத்தினர் சன்னீர் செய்திகளுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். நிச்சயமாக மிக்க மகிழ்ச்சியான செய்தி. விவரங்களுக்கு நன்றி கணேசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.